அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன ஆசனம் பார்க்க போறோம்னா, ஜானு சீராசனம். ஜானு சீராசனம்னா, ஜான்னா உடம்பு. சீராக்கக்கூடிய ஆசனம் தான் சீராசனம். இந்த உடலை சீராக்கக்கூடிய ஆசனம் தான் இதுக்கு பேரு ஜானு சீராசனம். ஜானு சீராசனம். இந்த ஆசனம் செய்றது வந்து, இந்த 2 காலையும், கையையும் புடிக்கணும். அது எப்படின்னு பார்க்குறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இப்படி உட்காந்துக்கணும். ஒரு கால் உள்ளடங்க இந்த தொடையிட்ட ஒரு கால் வச்சுக்கணும். இந்த தொடையிட்ட ஒரு காலு இப்படி இப்படி நேரா உட்காந்து, இந்த கை வந்து இந்த கால புடிச்சு, இந்த முட்டி வந்து கீழ தொடணும். இதான் ஃபைனல் ஸ்டேஜ். கால புடிக்கணும், முட்டி கீழ வரணும், தலை வந்து நெத்தி வந்து இந்த மூட்டுல தொடணும். இதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஆரம்பத்தில செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க ஒரு ரிப்பனோ, ஒரு கயிறோ, ஒரு துண்டு சின்ன துண்டு ஏதோ ஒண்ணோ எடுத்து ஃபர்ஸ்ட்டு கால்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா புடிக்கணும். இங்க பாருங்க. இது மாரி ஏதோ ஒரு நாடா துண்டு ஏதோ ஒண்ணு எடுத்து இப்படி போட்டுக்கணும். போட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இந்த அளவு தான் வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த இது போகணும். இப்படி புடிச்சு இங்க பாருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போகணும். புடிச்சு இப்படி குனிய பார்க்கணும். இங்க பாருங்க. இப்படி குனியணும் கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் செயல் போகுது. இங்க பாருங்க. அடுத்தது வந்து இந்த அளவு மட்டும் வரணும். அடுத்தது வந்து இந்த நெகத்த புடிக்க வரணும். இங்க பாருங்க. இந்த நெகத்த இப்படி தொட்டா போதும். தொட்டு குனியறதுக்கு பார்க்கணும். அடுத்தது கால வந்து இந்த அளவு கோத்து பிடிக்கணும். இப்படி பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கால்ல உள்ள நரம்பு வந்து அப்படியே இழுக்கும். லைட்டா இழுக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும். இங்க பாருங்க. இப்படி கோத்து புடிச்சு, அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா, இங்க பாருங்க. முட்டிய தொடணும். இப்படி தொடும்போது இந்த வயித்து பகுதி அமுங்குறதுனால, இந்த வயிறு பகுதி குறையும். இந்த சர்க்கரை நோய் வந்து இந்த வயிறு பகுதி அமையறதுனால, சர்க்கரை நோய், நீரிழிவு நோயும் குறையும். இங்க பாருங்க. இப்படி வரும். இங்க பாருங்க. அவ்வளோதான். இந்த முட்டி கீழ வரணும். நெத்தி தொடணும். இதுதான் அந்த ஸ்டேஜ். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது வரைக்கும் செஞ்சோம்னா, இந்த வயிறு பகுதி நல்லா அமுங்கும். இந்த மூட்டு வீக்கம் இருந்தா, மூட்டு வீக்கம், வாதம் இருந்தா கூட இதெல்லாம் வராது. இந்த மூட்டு வீக்கம், மூட்டுல உள்ள பிரச்சனை இதுக்கெல்லாம் வராது. அடுத்து இந்த கால் செஞ்சோமா, அடுத்தது பாருங்க இந்த கால். அதே மாரி தான் அதே ஸ்டெப்பு. அதே மாரி இந்த துண்டு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட்டு சும்மா நான் ஏற்கனவே இந்த சைடு துண்டு போட்டு செஞ்சுட்டேன்ல, அதனால இங்க பாருங்க. இப்படி புடிச்சுக்கணும். அவ்வளோதான். இப்படி புடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். இப்படி இழுத்து பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நரம்பு இழுக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வரணும். இங்க பாருங்க. இப்படி செஞ்சு, அடுத்தது வந்து கால இப்படி கோத்து புடிச்சு, அவ்வளோதான். இந்த தலை வந்து இத ஒட்டணும். கை கீழ வரணும். அவ்வளோதான். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இந்த ஆசனத்த செஞ்சீங்கன்னா, இந்த வயிறு பகுதி, மூட்டுக்கு, இந்த பாதத்துக்கு, இந்த இடுப்பு பகுதியில கல்லு வலி வர்றதும் போகும். இந்த கல்லு வலி வந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும். இது செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இப்படி மடங்கும்போது அந்த கல்லு வலியும் போகும். இது வந்து செய்யுங்க. இது வந்து இந்த இந்த ஆசனம் வந்து செஞ்சீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். இந்த ஆசனம் செய்யணும்னா, நேர்ல வந்து கூட நீங்க கத்துக்கலாம். ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நேர்ல வந்து கத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு சொல்லி தரேன். நேர்ல கூட வரலாம் நீங்க. நன்றி, வணக்கம்.